272 30 தான் கம்மி அவங்களுக்கு. சரிங்களா? 240 கையில வச்சிருக்காங்க, 20 கூட வச்சிருக்காங்க. அதனால குமாரசாமியுடைய ஜேடிஎஸ் வெளியே போனாலும் நட்டம் இல்ல, நிதிஷ்குமாரோட ஜேடி வெளியே போனாலும் நட்டம் இல்ல, சந்திரபாபு நாயுடு வெளியே போனாலும் நட்டம் இல்ல. 3 பேரும் போனா நட்டம், அல்ல 2 பேர் சேர்ந்து போனா நட்டம். புரிஞ்சுங்களா? யாராவது ஒருத்தர் போனா நட்டம் இல்ல, ஜேடிஎஸும் இவங்க யாராவது ஒருத்தர் போனாலும் நட்டம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். 25 சீட் வெளியே போனாலும் நட்டம் இல்ல, 30 சீட்டுக்கு மேல வெளியே போனா நட்டம். 30 சீட் இவங்க 2 பேர்ட்ட மட்டும் தான் இருக்குது. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போனா தான் நட்டம். இதெல்லாம் ரொம்ப டூ மச் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஆசை, ஏக்கம், கனவு, அது பகல் கனவா தான் இருக்கும். ஒண்ணு நடக்க போகுது. அவர் ஒரு நெகோசியேஷன் பண்ணுவாங்கன்னா இவங்க கண்ண முடிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எசமா எங்களுக்கு ஏதாவது பார்த்து ஒண்ணு சொல்லுவாங்களா? நான் சொல்றாள் தான் பிரதமர், நான் சொல்றாள், அதெல்லாம் காமெடி. அதெல்லாம் ஒரு நாள் நடக்கும். இப்ப சப்போஸ் அவங்க உள்துறை அமைச்சரே கேக்குறாங்க, இப்ப நீங்க சபாநாயகர் கேக்குறாங்க, சபாநாயகர் கடைசி வரைக்கும் ஓம் பிர்லா தான் இருந்தாரு, யாரும் கேட்டும் அவங்க கொடுக்கவே இல்ல. இப்ப கேட்டாங்கன்னா யாரு கேட்டா இல்ல, இப்ப கேட்டாங்கன்னா கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. யாருமே கேட்கறதுக்கு இல்ல, அங்க கேட்கறதுக்கான தேவையும் இல்ல. இவங்க எதுனே நெகோசியேஷன்ஸ் இருக்கும், என்ன பேசணும் எனக்கு தெரியாது, ஹானஸ்டான உண்மை. இவங்க பதில் சொல்லுவாங்க. சந்திரபாபு நாயுடு ஒரு நெகோசியேட் பண்ணாருன்னா பிஜேபி ஒரு நெகோசியேட் பண்ணும்ல. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இவர் என்ன கேட்பாருன்னு தெரியாம நான் வந்து அது கொடுப்பாரா கொடுக்க மாட்டேன் எப்படி சொல்ல முடியும்? இவர் கேட்டாருன்னா அவங்களுக்கு பதில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவுதான். they will handle it. இவ்வளவுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். அவங்க வந்து பதறி பயந்து நடுங்கி அங்க போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு எப்ப தேவைப்பட்டாலும் இந்தி கூட்டணியில இருந்து ஆள் கிடைச்சிரும். அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. நிச்சயமா இவங்க எல்லாம் போனா கூட பயப்பட வேண்டியதுன்னு இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருந்து 10 பேர் போனா அங்க இருந்து 15 பேர் வர ரெடியா இருக்காங்க. அது தொடர்ந்து நம்ம இந்த அரசியல் வரலாற்றுல பாக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. எல்லா அரசியல் பாத்தீங்க உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கும். அப்பெல்லாம் நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து 1996 அமைஞ்ச போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்னு சொல்லிட்டு அப்ப இருந்த இன்னைக்கு ஹேமந்த் சோரனுடைய தகப்பனார் சிபு சோரன் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உடைச்சு கொண்டு நரசிம்மராவ் கொண்டு வந்தார். கொலை நடந்துச்சு. பெட்டியில கோடி ரூபாய், ஒரு பெட்டியில கோடி ரூபாய் வைக்க முடியாது அன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. நீங்க தெரியாது உங்களுக்கு, நீங்க அப்ப சின்ன பிள்ளைங்க. அப்ப வந்து கட்சி மாறி ஓட்டு போடுறதுக்கு கட்சியை உடைச்சு அண்ணன் சுப்பிரமணிய சாமிக்கு தான் வேலை. போவாரு ஒரு கட்சி உடைப்பாரு, சேர்ப்பாரு, போவாரு ஒரு கட்சி. மைனாரிட்டி நல்லா புரிஞ்சுக்கணும். 96ல காங்கிரஸ் வந்து ஸ்டார்டட் வித் மைனாரிட்டி கவர்மெண்ட். 2001ல காங்கிரஸ் கவர்மெண்ட் எண்டட் அப் வித் மெஜாரிட்டி கவர்மெண்ட். எப்படி பண்ணுவீங்க? மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிங்க. சாரி, 2001ல ராஜீவ் காந்தி இறந்த உடனே 91ல நரசிம்மராவ் உட்கார்றாரு. மைனாரிட்டி கவர்மெண்ட் 96ல கவர்மெண்ட் மெஜாரிட்டி முடியுது. எப்படி 40 தொகுதிக்கு பை எலெக்ஷன் நடத்துனீங்களா? 40 நீங்க ஜெயிச்சீங்களா? இதெல்லாம் செஞ்சதுல மாஸ்டர் காங்கிரஸ். இப்போ உங்களோட ஒரு கெட்டிக்கார மாஸ்டர் வந்துட்டான். அவ்வளவுதான். சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு கூட்டணி வச்சாங்க. எப்பயுமே நம்பர் 2 நம்பர் 3 சேர்ந்தா நம்பர் 1 சேலஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு. அதுதான் பீகார்ல மகாகட்பந்தன் பேர்ல நம்பர் 1 கட்சியா இருந்த பிஜேபியை லாலு பிரசாத் நிதிஷ்குமார் சேர்ந்து செஞ்சாங்க. சரிங்களா? மகாராஷ்டிரால நம்பர் 1 கட்சியா இருந்த பிஜேபியை உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவும் காங்கிரஸ் என்சிபி எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. அத மாதிரி நம்பர் 2 இப்ப பீகார் உத்தரப்பிரதேசத்துல இப்ப சமாஜ்வாடி காங்கிரஸ் நம்பர் 2 நம்பர் 3 அவங்க சேலஞ்ச் பண்ணி நம்பர் 1 சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். சோ 2 பிரதான கட்சிகள் நேத்து வரைக்கும் அவங்க எல்லாம் எதிரிகள். சரிங்களா? இந்த 5 மாநில தேர்தல் எதிரிகள் மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள 5 மாநில தேர்தல் இருந்துச்சு. அப்ப அகிலேஷ் யாதவ் சொன்ன வார்த்தை பார்லிமெண்ட் தேர்தல் வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு இப்படியே சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி பெரியனே நடந்துகிட்டு இருக்கு. 5 ஸ்டேட் எலெக்ஷன் எங்களை மதிக்கவே இல்லை, யூபில பீகார்ல வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருவாங்கல்ல, அப்ப நான் வச்சுக்கிறேன். இவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஆட்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எதிரும் புதிருமாக ஒண்ணு சேர்ந்தாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு சின்ன சர்க்கிள். அவ்வளவுதான். இது வந்து ஒரு எதிர்பார்த்த எண்ணிக்கையில ஒரு கம்மியை தவிர இழக்கிறதுக்கு அங்க எதுவுமே